அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கிஃபா டெய்லி தின் இன்று நினைவூட்டலில் அன்பான உறவுகளே, இன்று நம்ம கேட்க போவது ஷாஃபான் மாதத்தில் நோக்கப்படும் ஃபராத் நோன்பு. இது சுன்னத்தா, நியத்து எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றின ஒரு நினைவூட்டல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாஃபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றாங்க அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஹதீஸ்கள் சொன்னதாக கருத்துக்கள் இருக்கிறது. இந்த மாதத்தில் நோக்கப்படும் நோன்பு வந்துட்டு ஃபர்ல் இல்லை, ஆனால் சுன்னத்தான நோன்பு. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோற்றிருக்காங்க அப்படின்ட்டு ஹதீஸ் இருக்குது. சில பேர் கேட்குறாங்க, ஃபராத் நோன்புன்னு தனியாக நியத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நியத்தை வந்துட்டு நம்ம வாயால் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. மனசில் நினைத்தாலே போதும். அல்லாஹ் மனதில் நினைப்பதையே நமக்கு என்ன செஞ்சிடுவான், நிறைவேற்றி கொடுப்பான். இதுக்கு வந்துட்டு நியத்து வந்துட்டு சுன்னத்தான நோன்பு. நவைத்து சௌம ஷாஃபான் சுன்னத்துல் லில்லாஹி தாலா, அதாவது சுன்னத்தான நோன்பை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வைத்தா போதும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமல், அவ்வளோதான். நியத்து வந்துட்டு எளிமையான நியத்து தான். அமல் வந்துட்டு சுன்னத்தை நோக்கமாக கொண்டது. அல்லாஹ்வின் திருப்திக்காக வேண்டி நம்ம நபி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம நினைச்சிரோம் நாம் வைத்துக்கிடலாம், அதாவது வைக்க முடிந்தவர்கள் வைத்துக்கிடலாம். சரிங்களா? அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்பையும் துஆவையும் கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுடைய செயல்கள் வந்துட்டு அல்லாஹ்கிட்ட போகும் நேரம், இந்த மாதத்தில் வந்துட்டு நம்முடைய செயல்கள் வந்துட்டு அல்லாஹ்கிட்ட, நம்முடைய ஏடுகள் வந்துட்டு அல்லாஹ்கிட்ட போகும் மாதம். அப்போ நான் நோன்பாளியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நபி செய்தது நம்ம செய்கிறது சுன்னத்து. இன்ஷா அல்லாஹ் முடிந்தவர்கள் நோன்பு நோக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துஆவையும் பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.